விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். விரையாதிபதி சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய காரணத்தினாலும் உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய காரணத்தினாலும் சுப விரய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற சிம்மராசி என்பளே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது 30/6/2024 முதல் 6/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்திலே குரு பகவானும், 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 12ஆம் இடத்திலே புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதியும் இல்லை. அதனால் அதுவே ஒரு பெரிய பலமான வாரமாக அமையும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல வாரமாக நல்ல நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 30/6/2024 திதி தேய்பிறை நவமி திதி மதியம் 1:30 மணி வரை. அதன் பின்பு தசமி திதி. இன்று முழுவதுமே அசுப நட்சத்திரம் சித்தியக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு. அடுத்து திங்கட்கிழமை ஆங்கில மாத பரப்பு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 1/7/2024 திதி தேய்பிறை தசமி திதி பகல் 11:30 மணி வரை. அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் சித்தியக்கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயக்கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை 3/7/2024 திதி தேய்பிறை திரியோதசி திதி, ரோஹிணி நட்சத்திரம், சித்தயோகக்கூடிய நாள். அன்று முழுவதும் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது, பிரதோஷ தினமாகவும் அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 4/7/2024 வியாழக்கிழமைக்கு தேய்பிறை சதுர்த்தசி திதியும் மிருகசீட நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய அந்த நாள் மாத சிவராத்திரியாக வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/7/2024 அன்றைய தினம் திதி அன்று முழுவதும் அமாவாசை திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்தயோகக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 6/7/2024 அன்று வளர்பிறை பிரதமை திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகக்கூடிய நாளாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். நண்பர்களே, பொதுவாக ஒருவருக்கு பணப்பொருளாதாரம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதன்படி சிம்மராசிகளே, இந்த வாரத்தில் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது, தனாதிபதியாகிய புத பகவான் வலயத்தில் அமரும் பொழுது தனபாக்கியங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதாவது பணமானது வந்து போகக்கூடிய ஃப்ளோட்டிங் மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா யோகம் உண்டு, இல்லைன்னா விரைய செலவாக மாறிவிடும். அதனால் பொருளாதாரத்தில் பணம் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. கடன் அது சார்ந்த விஷயங்கள், வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, தவணை கட்டுறது, இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான விரயமாக சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10லே அமர்ந்த குரு பகவான் பதவி யோகத்தை நிச்சயமாக தருவார், தொழில் ரீதியாக லாபத்தை தருவார்.
அந்த லாபம் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். குறிப்பாக தொழிலும் எந்திர சம்பந்தப்பட்ட தொழில்கள், கலைத்துறை சார்ந்த தொழில்கள் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் சுமூகமான நிலைகளும் நிறைய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் கொடுக்கும். ஆடை வியாபாரத்துறை சம்பந்தவர்களுக்கு, பங்குச்சந்தை துறை சார்ந்தவர்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு தான் இந்த வாரம் பலமான வாரம். ராஜ்ய உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல சூப்பரான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபத்தையே சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. பணப்பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். வேலை பளு குறையும். பணிச்சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகிர்ந்து அளிக்கக்கூடிய வேலை சுமையெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படும். தொழிலாளர்களுடைய, அதாவது உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பலமான வாரமாக இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்து மாணவர்களுக்கு இந்த வாரம் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்ற விதிப்படி நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுக்க போகிறார். பல புதிய பாடங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கும், பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். இவற்றெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பலனுள்ள வாரமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே போன வாரத்தில் நிறைய மரண யோகங்கள் வந்தது. இந்த வாரத்தில் முழுவதுமே சித்த யோகம் நிறைய வரக்கூடிய காரணத்தினால கடந்த வாரத்தில் ஏற்பட்ட சுணக்கங்கள்லாம் மாறி இந்த வாரத்தில் சுப செய்திகள் நிறைய கிடைக்க போகுது. சுபமங்கலங்கள் நிறைய கிடைக்க போகுது. சுபத்தன்மையை பேசுவதற்கும் அதை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அதனால் பலமான வாரமாக சுபமங்கல யோகம் நிச்சயமாக கிடைக்கும். உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும். திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆத்மார்த்தம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சந்திராசம் வேதை இல்லாதனால உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கிடைக்கும். சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கூடிய வாரமாக அமையும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நிறைய கிடைக்க போகிறது. தொழில் வியாபாரத்தில் அழகு கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கும் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி, பூர்ண அமாவாசை திதி வருகிறது. அந்த நாள்களில் அவரவர் இல்லங்களில் இறந்த முன்னோர்களை நினச்சி திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள்லாம் செஞ்சிங்கன்னா அதிகப்படியான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லாமல் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.